அன்பு நிறைந்த என் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. உன்னடிமை உம் கிருமை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. உம்மடிமை உம் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தகப்பனே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்புறம் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. ஒரு சில பாடல்களை பாடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அது கர்த்தருடைய ஆலயம். அவருடைய ஆலயத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், நித்தியமான மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்திருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மயம்படுத்துவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திருச்சி மாத்து உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ஆமென். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ஆமென். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். உயர்வும் இல்லை. ஆமென். உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடும். இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. பாவம் இல்லை
அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை, பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும் நம்மை காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு. ஆமே, இன்பம் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு. ஆமே, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம், அன்பு நிறைந்திடம். உயர்வும் இல்லை, ஆமென், உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா ஹல்லேலூயா என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைக்கும் கிருபை இது. படுவோம், தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. படுவோம், அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஓ, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, ஆமென், விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, ஆமென், விடுதலை கொடுத்த தேவ கிருபை. ஓ, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திடும் கிருபை இது. பாடுவோம், அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. ஆமென், அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே.
கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. ஆமென். வெற்றியை தந்திட்ட. மீண்டும் பாடுவோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. ஆமென். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றிய தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும். ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. Thank you Jesus. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால் ஆமென் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகள், அப்பாவும் கிருபைகளால் ஆமென் என்னை காத்து கொண்டீரே. ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் உம்மை பாட ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? ஏரோதை குறித்து நம்ம பார்த்தோம். ஏரோது அவரிடத்தில் ஆண்டவரை அழைத்து செல்கிறாங்க. அவர் அந்த எருசலேம் அந்த நகரத்திற்கு பஸ்கா பண்டிகைக்காக அவர் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே போய் அவரை ஆண்டவரை கொடுத்தாலும் அவரும் எந்த ஒரு காரியத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஏரோதுட்ட ஆண்டவர் என்ன பண்ணலை? பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் பேசலை, எதுக்கு பேசலைன்னு சொல்லி நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பியும் இந்த ஏரோது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்பியும் பொந்தியு பிலாத்துவினிடத்திற்கே அனுப்பி விடுகிறதை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி
ஆமென். போதும் போதும். இங்க பாருங்க, இப்போ பிளாத்தின் இடத்துல மீண்டும் ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல, என்ன செய்யறது. சரி, இவர் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு. சரி, ஏரோதுட்டு அனுப்புனா சரி அவர் என்னென்ன தீர்ப்புனாலும் கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவராலையும் முடியலை. அவருக்கும் இவர் மேலே எந்த குற்றமும் இல்லை, அதனால அதை நிரூபிக்க முடியாதனால சரி இதை நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லி ஏரோது மீண்டுமாக பிளாத்துவின் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ பிளாத்துவின் முன்பாக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. திருப்பியும் அதிகாரிகள், அந்த மூப்பர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து, எப்பா நான் யார்கிட்ட அனுப்புனேன்? ஏரோதுட்டையும் அனுப்புனேன். என்னாலையும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அவர்கிட்டையும் அனுப்பி வச்சேன். அவர் என்ன பண்ணிட்டாரு? திரும்பி அனுப்பி வச்சுட்டாருப்பா. அதனால எனக்கு தெரிஞ்சு இவர் மேலே என்ன இல்லை, ஒரு குற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிலாத்து தைரியமாக சொல்லுகிறார். எப்படி இவரால் சொல்ல முடிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே இந்த ரோமர்கள், இந்த ரோம அரசர்கள், இந்த ரோம அரசர்கள்லாம் யூதர்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் எகென்ஸ்டாகவே இருப்பாங்க. யூதர்கள்னா போதும் இவங்களுக்கு வெறி வரும். ஏன்னா யூதர்கள் அந்த அளவுக்கு அந்த ராஜாக்களை போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களை வழிநடத்தி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சரியான முறையில் இவங்களை ஆட்சி பண்ணி கொண்டு போகவே முடியாது. ஏன்னா அரசவையில் போய் அடிக்கடி கலாட்டா பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இங்கே இவர் சரியில்லைன்னா இந்த பொந்திய பிளாத்துக்கு மேலே ஒருத்தர் ராஜா இருக்கிறாரு, ராயன் இருக்கு, அந்த ராயன்ட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லியாச்சுன்னா இவருடைய பதவி என்ன ஆயிரும்? இந்த பிளாத்தினுடைய பதவி முடிஞ்சிடும், வேற எங்கேயா டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஆகவே இவர்களை சமாளித்து கொண்டு போவது இந்த பொந்திய பிளாத்துக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம். இவரை விடுதலையாக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ணிடணும். இத்தனை ஆண்டுகள் எந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு அப்படின்னா இந்த ரோம் அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா அந்த உச்சக்கட்ட தண்டனையை கொடுக்கவே மாட்டாங்க. பெரிய வாள் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அவன் தலையை மாத்திரம் துண்டித்து வெட்டிடுவாங்க. இந்த சிலுவை தண்டனையை அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் ரோம் அரசர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டவரை கொண்டு நிறுத்தின உடனே இத்தனை ஆண்டுகள் அந்த பொந்திய பிளாத்துனுடைய கை எத்தனையோ பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கு. சரி இவனை கொன்றுங்க, சிலுவையில் ஒப்பு கொடுங்க, அருவாள் எடுத்து வெட்டி போட்டுருங்கன்னு சொல்லி எத்தனையோ சந்தர்ப்பத்தில் மரண தண்டனை விதித்த அந்த கை, அந்த மனிதன் இன்று ஆண்டவரை பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு திருப்பு முனை வந்ததை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? பைபிளை வாசித்து பாருங்க. எத்தனையோ பேர் குற்றம் சாட்டுறாங்க அவங்க மேலே. மூப்பர்கள் குற்றம் சாட்டுறாங்க, பிரதான ஆசாரியர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இந்த பொந்திய பிளாத்துக்கு பார்த்த உடனே இவர் யார் இல்லை, இவர் குற்றவாளி அல்ல, இவர் ஒரு நிரபராதி என்று சொல்லி என்ன சாட்சிகளை முன் வைத்தாலும் அவர்கள் உள் மனதிலிருந்து ஒரு எண்ணத்தை தோன்ற பண்ணி கொண்டே இருக்கிறார். அது யாரு? எனக்கு தெரிஞ்சது கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் தான் அவருக்குள்ள அந்த உணர்வை கொடுத்துருக்க முடியும். இல்லாட்டி சரி இது எல்லாத்தோட ஒரு கைதி தானே, என்னி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அந்த பொந்தி பிள்ளை அப்படி கிடையாது. இவரை எப்படியாவது இதிலிருந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறார். எப்போவுமே ராஜாக்கள் அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து ஒன்றா அவனை கொன்றணும், இல்லாட்டி கொண்டு போய் சிறைச்சாலையில் கொண்டு போடணும். இதுதான் அவங்களுடைய முறை, இதுதான் அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த பொந்தி பிளாத்து பாருங்க, ஆண்டவரை கொண்டு நிறுத்தின உடனே இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஐயோ ஒரு சாதாரண மனிதர் இல்லையே, தேவையில்லாத குற்றத்தை சாட்டுறாங்களேன்னு சொல்லி இவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுக்கிறதை நம்ம அங்கே பார்க்கலாம். ஒரு புறஜாதி ஒரு மனிதன், ஆண்டவரை பற்றி முன்பின் தெரியாத ஒரு மனிதர் தான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனுடைய எண்ணங்களை தேவன் மாற்றுகிறார். ஆமேன். அவனுக்கு என்ன நடக்குங்கிற உண்மை அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவனுடைய குருட்டாட்டமான கண்கள் மாற்றப்படுகிறது. எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பான் அத்தனை பேத்துக்கும். ஆனால் இவரை பார்த்த உடனே விடுதலை செய்யணும். ஏன் அந்த எண்ணம் வருது? ஏன்னா இவர் யாரு? தேவ குமாரன். அவர் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிளாத்து நினைச்சாலுமே இந்த சிலுவையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வர முடியலை. அப்படிதானே? ஏன்னா அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யார்? இவரை பிதாவாகிய தேவன் கொடுத்ததுனால இந்த அதிகாரத்திற்கெல்லாம் மேற்பட்ட அதிகாரம் எந்த அதிகாரம்? பிதாவாகிய தேவன் தான் சொல்றார் ஆண்டவர், பரத்திலிருந்து உமக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படா ஒளியா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிளாத்தின் இடத்துல ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஆண்டவர். அப்ப சிலுவையில
அடிக்க ஒப்பு கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். அதனால ஒரு மனிதராலும் அவரை ரிலீஸ் பண்ண முடியவே இல்லை. எங்கெல்லாமோ தப்பிச்சு போயிருக்கலாம். அந்த அவர் அழகா மறைகிற கிருபை உண்டு, எப்படினாலும் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்பட வேண்டும், பிதா தனக்கு கொடுத்த அந்த பானத்தை பருக வேண்டும் என்று சொல்லி அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதை நம்ம அங்கே பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். ஆனால் இவருக்கு முடியலை, எப்படியாவது விட்டுறணுமே, இவர் நல்ல மனுஷனாக இருக்காரே, தேவையில்லாத குற்றங்களை சாட்டுறாங்களே, இவரை விடுதலை பண்ணுமேன்னு சொல்லி எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டு இப்போ இயேசுவை எங்கே கூப்பிடுறாரு? அரண்மனைக்குள்ளே கூட்டு போகிறாரு. அரண்மனைக்குள்ளே கூட்டு போய் 34ஆம் வசனத்தை வாசிங்க. போதும் போதும். என்ன சம்பவம் நடக்க அப்படின்னா, ஆண்டவரை திருப்பியும் அரண்மனைக்குள்ளே அவரை கூட்டு போய் கேட்குறாரு, ஐயா நீ என்னையா பிரச்சனை, உன் மேலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, நீ யாரு தான் கேட்டோன்னு யூதருடைய ராஜாவான் திருப்பி ஆண்டவர்கிட்ட இந்த பிளாத்து கேட்டோன்னா திருப்பி சொல்கிறாரு, நான் யாரு தான்? யூதருடைய ராஜா தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக போல்டாக சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அதற்கு ஆண்டவர் திருப்பி கேட்குறாரு பிளாத்துட்ட, இது நீரா இப்படி என்ன ராஜாவான்னு கேட்குறீரா, இல்லை அவங்களாம் சேர்ந்து உங்களை கேட்க சொன்னாங்களா? அழகாக கேட்குறாரு பாருங்க. நீர் திருப்பி திருப்பி இந்த காரியத்தை என்கிட்ட கேட்குறீங்க, கரெக்டு தான். இது நீங்கள் மனசுக்குள்ளேருந்து கேட்கீங்களா, இல்லை இவங்க எல்லாரும் உங்களை கேட்க சொன்னதுனால திருப்பி திருப்பி என்கிட்ட நீ யூதருடைய ராஜாவா ராஜாவா அப்படின்னு கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க இயேசுவே, உம்முடைய யூத ஜனங்களை தான் என்ன பண்ணாங்க, உங்களை கொண்டு வந்து என்கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க, உங்கள் ஜனங்க தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ நான் அவங்க சொல்கிறத நான் கேட்க தானே முடியும், அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியிற்குரியதாக இருந்திருந்தால் எத்தனையோ பேர் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க, ஆனால் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அழகாக சொல்கிறாரு, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்குறான். இதை கேட்ட உடனே சத்தியமாவது என்ன அப்படின்னு திருப்பி பிளாத்து கேட்குறாரு. ஆண்டவர் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை, இவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இவன் கரெக்டாக இவனுக்குள்ள தெரிஞ்சிட்டு இது யாரு தான், இது உண்மையிலே இது தேவனுடைய மனிதன் தான், இவர் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் அந்த யூதர்களுக்கு முன்பாக வெளியே கொண்டு வந்து அவரை நிறுத்தலை. இவர் முதல்ல வெளியே வந்து சொல்கிறாரு, எப்பா இவர் மேலே எந்த குற்றமுமே இல்லை, அதனால நான் பஸ்கா பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை என்ன பண்ணுவேன், நான் விடுதலையாக்குவேன், அதனால நான் இயேசு கிறிஸ்துவை நான் விடுதலையாக்க போகிறேன், நம்ம நாளைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை நான் விடுதலையாக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த சம்பவத்தை குறித்து நீ என்ன நம்ம தியானித்தோம் அப்படின்னா, ஆண்டவரை அவன் அரண்மனைக்குள்ளே கூட்டு போய் ரகசியமாக ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீ யார், நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்ட உடனே ஆமாம் நான் யூதருடைய ராஜா தான். அப்போ எப்படி நீங்கள் இப்படி ராஜாவான்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லி திருப்பி ஆண்டவர் அவர்கிட்ட கேட்ட உடனே அது அழகாக சொல்கிறாரு, யார் இந்த பிளாத்து சொல்கிறாரு, நான் என்ன பண்ணலை, உங்களை கூட்டு வரல, உங்கள் ஜனங்களை தான் என்ன பண்ணாங்க, உங்களை கூட்டு வந்து விசாரணைக்காக இப்படி என்னை முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய இருதயத்தின் கண்களை ஆண்டவர் திறந்தார். ஆமேன். இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையில வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்திற்குள்ளே நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரை உங்களுடைய இருதயமாகிய வீட்டிற்குள்ளே நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய கண்களை தேவன் திறப்பார். ஆமேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்பான். சத்தியம்னா என்ன அப்படின்னு ஆண்டவர் திருப்பியும் பிளாத்து கேட்ட உடனே அவர் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். அவருக்கு தெரிஞ்சிட்டு இவர் யாரு தான், இவர் உண்மையிலே இவர் யூதருடைய ராஜா தான், உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரன் தான் சொல்லி மீண்டுமாக தீவி இருக்கிறார். 6 முறை பிளாத்து ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறார், இவர் மேல ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி யோவான் புத்தகத்திலே நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா 6 டைம்ஸ் அவர் வந்து டிக்ளேர் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் 6 முறை குற்றமில்லை என்று சொல்லியும் பிளாத்துவே இவரை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சுமே
இந்த இயேசுவை அந்த சிலுவை மரண பாதையிலிருந்து விலக்கி வைக்க முடியவே இல்லை. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியத்திற்காக நம்ம போராடுறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த சிலுவை பாதை வேண்டாம் ஆண்டவரே, நான் போற இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆனால் அந்த பாதைக்கு பிறகு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம வாசிக்கிறோம். அவனவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு எப்படி வரணும்? அவருக்கு பின்னே வரணும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சிலுவை உண்டு. அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற சிலுவை உண்டு. அதை எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தருக்கு பின்னே செல்லுவோமே ஆனால் அது முடிவிலே ஆண்டவர் மகிமையாக அதை விளங்க பண்ணுவார். ஆமென். இங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நல்ல மனுஷன், இவன் ஒரு கரட்டு முரடான ஒரு மனிதன். யூதர்களுக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது பொந்தியு பிலாத்தை. ஆனால் இந்த பொந்தியு பிலாத்துக்கு பிடிச்ச ஒரு மனிதராக இயேசு மாறினார். ஆமென். இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். இன்றும் அதே சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் சத்தியவானா? ஆண்டவர் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். அன்று அவனுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்தி 6 முறை சொல்ல வைக்கிறாரு, இல்லை இவர் நிரபராதி, இவர் மேலே குற்றம் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அங்கே கலகம் ரொம்ப தீவிரமடைகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயமாகிய அரண்மனைக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை அழைத்து செல்லுங்கள். நீங்கள் செல்லும் பொழுது ஏற்ற வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்னென்ன காரியத்திலே என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் தேவன் மாற்றுவார். ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் கடைசியில் இந்த பிலாத்துவுக்கு ஆண்டவர் சரியாய் அவரை நிதானித்து உண்மையிலே இவர் ஆண்டவர் தான் சொல்லி அவருக்குள்ள அவருடைய அன்பை ஊற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு பாதைகளை வழிவகுத்து கொடுத்தார். அதே போல் என் கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், இந்த சிலுவை பாட்டு தியானத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை மறுரூபப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அப்படியே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். தேவ மகிமைக்காக, ஒரு பிரசன்னத்துக்காக, கர்த்தருடைய ஆளுகைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. அளவில்லாத கிருபையும் உடைய அளவில்லாத தயவும் பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாலை கடந்த இந்த இரவு நேரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை போற்றி பாடி துதித்து ஆராதிப்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தேவ பிரசன்னமும் தேவ இரக்கமும் தேவ தயவும் ஒரு தேவ கிருபையும் தேவ மகிமையும் நம்மை நிரப்புகிற ஒரு நேரம், தேவ வல்லமை நம்மை நிரப்புகிற ஒரு நேரம், தேவ கரம் இந்த இடத்துல ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நேரம். எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. கரத்தின் நிழலினால் எங்களை ஒவ்வொரு நாளும் மூடி மறைக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. திரளான எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ விசுவாசத்தில் சோர்ந்து போகிற நேரங்கள், ஓ விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எல்லா நேரங்களிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே, ஓ எல்லா நேரங்களிலும் எங்களை திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே. இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி
வேத வசனம் சொல்கிற வண்ணமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு நேரம். பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம். இது நல்ல தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய கிருபையையும் பலத்தையும் அவருடைய தயவையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை பலவீனங்கள், சோர்வுகள், பலத்தை இழந்த ஒரு நிலைமைகள், எல்லா விதத்திலும் ஆவி ஆத்துமாவில் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கலாம். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல் ஷடாய் சர்வ வல்லமையுடையவரே ஸ்தோத்திரம் ஐயா. எல் ரோயி என்னை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபினேசரே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இம்மானுவேலரே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எங்களோடு இந்த 3 மாத காலங்களிலும் எங்களோடு கூட இருப்பவரே, எங்களுடைய பிரயாணத்தில் இருப்பவரே, போக்குவரத்தில் இருப்பவரே, குடும்பத்தில் இருப்பவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, ஆமென். நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கைகளை தட்டி. யாக்கோபின் தேவன் என் தேவன், ஆமென். எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, ஆமென். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோம். உம்மை மாத்திரமே நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
எனக்கென்றும் துணையவரே. ஆமென். என்னாலும் நடத்துவாரே. ஆமென் ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமென். ஓ, என்னாலும் நடத்துவாரே. அவர் என்னாலும் நடத்துகிற ஒரு தேவன். அதனால நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிலுங்க பார்ப்போம். அப்படி எழுந்து நின்று ஒரு 5 நிமிடத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் உண்டாகிற அந்த ஸ்தோத்திர பலிகளை, அந்த உதடுகளின் காளைகளை கர்த்தருக்கு நீங்கள் அப்படியே முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் செலுத்தி நீங்கள் இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துகிறதான இந்த நேரத்தில் ஒரு தேவ சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் மாற்றும்படியாக உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள் மாறும்படியாக, எல்லா நிலைமைகள் மாறும்படியாக கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, திருமணங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் எல்லாம் என் தேவனீர் நன்மை செய்ய போறீங்கப்பா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் என் மக்கள் சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய போறீங்க. ஆண்டவரே, ஒரு தேவ கரம், ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எல்லாம் ஆண்டவரே இந்த நேரம் ஒரு நல்ல துதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் தேவனே உமக்கு நன்றி அப்பா, இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் உங்களுடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் அந்த உன்னதமானவருடைய அந்த தேவ பர்வதத்தில் எற்றி கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் சில ஒத்தாசைகளை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சொல்லுங்க. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். சொல்லுங்க. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை.
என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆமென். உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 21ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வீடுகளில் சீக்கிரத்தில் நன்மையின் காரியங்கள் நடக்கும்படியாக ஒரு தேவ கரமும் தேவ பிரசன்னமும் தேவ இரக்கமும் இறங்கி வந்து கர்த்தரே காரியத்தை வாய்க்க செய்யட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றும் இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற சிறியவர் பெரியவர், ஊழியர்கள், சகோதரிகள், சகோதரர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது தியானிக்கிற வேத வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லா உங்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று சில வார்த்தைகளை சொல்லி தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு சில காரியங்களெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்து கொண்டு இருந்தேன். அப்போது அதில் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உண்டு, சில ஓமைகளும் உண்டு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளிலும் அந்த ஓமைகளிலும் உள்ள சில ஆசீர்வாதங்களை நம்ம எழுத்தின்படியே எடுத்து அதை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிங்க. இனி பாழான தேசம் என எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தெய்வ மக்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் மீண்டும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த 21வது நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். மனதார உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போது இந்த நாளில் இந்த வசனங்களில் உள்ள சில வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. 4வது வசனத்தில், இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சில நேரங்களில் கைவிடப்படுறாங்க. நான் இது வரைக்கும் கைவிடப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சந்தோஷமாக அல்லேலூயா சொன்னீங்கன்னா உங்களை நான் பார்க்க ஆசைப்படுறேன். இது வரைக்கும் நான் எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் எந்த நிலைமையிலையும் நான் கைவிடவே படலை.
யாராவது சொல்ல முடியுமா? கை தட்டிருங்க. அவளுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனால் கை தூக்கிட்டா. அல்லேலூயா. இருக்குமா இருக்கும், ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பிள்ளை இல்லை, அதனால் மிரட்டியே வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் அம்மா அங்கே காணோம். சரி, ஓகே. அம்மா சொல்லியிருந்தாங்களா, ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்போ கைவிடப்பட்டவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் தம்மை நம்பி வந்த யாரையுமே கைவிடலை. யாரையாவது கைவிட்டாரா? இப்போ நீங்கள் சிலுவை தியானித்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த யூதாஸ் காரியத்துக்கு கூட நிறைய சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவன் எப்படியாவது கைவிட்டுறக்கூடாது, எப்படியாவது இவனை கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தி நடக்குது. என்னோடு பந்தியில் இருக்கிற ஒருத்தன் காட்டி கொடுப்பான். அவனுக்கு மறைமுகமாக மனம் திரும்புகிறதுக்கு வார்த்தை மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவன் அந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ கைவிடவே இல்லை. கர்த்தர் தம்மை நம்பி வந்த யாரையும் கைவிடலை. விபச்சாரத்தில் கையுமையுமா பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்படணும், மரண தண்டனை. ஆனால் முதலாவது யார் பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க கல்லை எறிங்கன்னு சொல்லி அருமையாக ஒரு தண்டனையை மாற்றி எழுதிட்டார். தன்னை நம்பி வந்தவங்களை கைவிடலை. நானும் கொஞ்சம் தூரம் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டார். எங்கள் கடலில் சரி வா அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் தான் நடந்தார். காற்றையும் அலையும் பார்த்தாரு. உடனே என்னாச்சு, அமிழ்ந்து போனார். அப்பவும் ஆண்டவர் கைவிடலை, கையை பிடிச்சி தூக்குதார். அப்போது இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி கைவிடப்பட்டவள் என எண்ணப்படாமல், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் கைவிடப்பட்டவங்களா, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இனி நீங்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் கைவிடப்படாதபடி என் கர்த்தர் உங்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, உன் தேசம் இனி பாலான தேசம் என எண்ணப்படாமலும். எப்படிப்பட்ட தேசம்? பாலான தேசம். பாலான தேசம் பார்த்துருக்கிறீங்களா? பாலான தேசம் இன்றைக்கி அப்படி இல்லை. சிட்டிக்குள்ளே பாலாய் கிடக்கிறதும் பயிர் நிலமாக மாறிடுது, கட்டடமாக மாறிடுது. பாலான தேசம். ஆனால் நாங்கள் ஒரு பாலான ஒரு இடத்த அன்றைக்கி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படியே இந்த ராமேஸ்வரம் போயிருக்கும் பொழுது அப்படியே அந்த தனுஷ்கோடி போயிருந்தோம். அப்போ அந்த தனுஷ்கோடிக்கு போனவுடனே அந்த முன்னாடி 1960 எப்போமோ அந்த சுனாமி வந்த நாட்களில் அந்த தனுஷ்கோடி இடிஞ்சு சிதிலம் அடைஞ்சிட்டுது. அப்போ அந்த இடிஞ்சு போன அந்த ரயில்வே ஸ்டேஷனு, அங்கே ஒரு தேவாலயம் இருந்துச்சு. அங்கே இந்த தேவாலயம், அந்த எல்லா இடங்களையும் பார்த்துட்டு வந்தோம். அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு போட்டிருந்துச்சு, மனிதர்கள் வாழ்வதற்குன்னு தகுதி இல்லாத இடமா இது அரசால் அறிவிக்கப்படுகிறது அப்படின்ட்டு. பாலான தேசமாக போயிட்டு. ஆனால் அந்த பாலான தேசத்துலேயும் 6 மணிக்கு மேலே எல்லாத்தையும் விரட்டுறாங்க. 5:30 மணிக்கே கடைசி அந்த பாயிண்ட்டு, அந்த இலங்கையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் போய் நின்னோம்னா கரெக்டாக 5:15 போலீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அடித்து துரட்டுறாங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஊர்லேயும் அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா சில குடிசை போட்டு ஜெனரேட்டர் வச்சு பேட்டரி வச்சு சில மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பாலான தேசம். ஆனால் இப்படி பாலான தேசத்தில் கூட அங்கேயே அந்த ஜனங்கள் சில ஹோட்டலை வச்சுக்கிட்டு அந்த மீனை பொறிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அந்த டூரிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கரண்டே கிடையாது, அங்கே கரண்ட் இல்லை. ஆனால் அப்படி கொஞ்சம் நேரத்தில் மண் அப்படி வந்து அந்த காற்றுல அவ்வளோ மணல் வந்து அதில் சேருது. அப்போ பாலான தேசத்தில் கூட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை தான் நினச்சி பார்த்தேன். இனி உன் தேசம் பாலான தேசம் என எண்ணப்படாமல். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பாலா போச்சோ, பாலா போயிற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். பாலானதை எல்லாம் கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். பாலான காரியங்களெல்லாம் பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். அதனால தான் அடுத்த வசனங்களில் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல பார்க்கிறது, கர்த்தர் உன்மேல் என்ன பண்ணுதாரா, பிரியமாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்தா தான் கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் கைவிடப்பட்ட நிலைமையை யார் அனுமதிக்கிறார்? கர்த்தர் தான் உங்களுக்கு அனுமதிக்கிறார். ஏன்? நீங்கள் கர்த்தருடைய அன்பை நீங்கள் முழுதாக அறிந்து கொள்வதற்கு. இங்கே 2வது பார்க்கிறோம், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பாலான தேசம் எப்படிப்பட்ட தேசமாக மாறுமா? வாழ்க்கைப்படும். கிராமத்தில்
இப்பவும் சொல்லுவாங்க, ஒரு பெண் திருமணமாகி ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அவள் வாழ்க்கைப்பட்டு போகக்கூடிய இடம், வாக்கப்பட்டு போயிருக்கிற ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. வாழ்க்கைப்படும். அப்போது அந்த புதிதாய் திருமணமாகக்கூடிய அந்த மணப்பெண்ணுக்கு அவங்க போகிற தேசம்தான் அது வாழ்க்கைப்படக்கூடிய ஒரு தேசம். அப்போ இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிற உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பாராம். அல்லேலூயா. உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க? அம்மதா சிஸ்டர் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் மேலே எப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க? திருமணம். ஆமாம், அது இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் நாள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிஸ்டர் சொல்லுங்கள். கை தட்டுங்க. அதை தான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் ஒரு சந்தோஷம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை. இந்த குரல் நீ சொல்லுன்னு எனக்கு தெரியும்டா. குரலெல்லாம் நீ நல்லா படித்து வச்சுருக்க. அதனால் நீ அடுத்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன், நீ வசனத்தை முடிக்கணும். அப்போது சான்றோன்னு ஒரு மகன் பேர் எடுத்தோம்னா அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் எல்லாவற்றிலும் கேள்வி, இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி தன் பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது இருக்கிற சந்தோஷம் எப்படி பெற்றோருக்கு உண்டோ அதே போல தான் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒபே பண்ணும் பொழுதும் கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பாராம். அதனால் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன நன்மை, அதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா அந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியோ கர்த்தருடைய மன கஷ்டமோ நம்ம மேலே வராதபடி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மில் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. செப்பனியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. செப்பனியா ஓகே வாசிங்க பார்ப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அடுத்த வசனங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாத்திரம் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருந்துட்டாருன்னா போதும், உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக கம்பீரமாக இருந்துட்டாருன்னா போதும். அந்த 2 வசனங்கள், பின்னாடி இருக்கிற 2 வசனங்களை கர்த்தர் நிறைவாக சொல்லி உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. விரும்புகிறீங்களா உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிக்கணும் அப்படின்ட்டு? நீங்கள் மன்னிக்கிறீங்களோ மன்னிக்காமல் போகிறீங்களோ? ஆனால் சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில தேவ பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் தண்டிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் விசுவாச மக்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்து யாராவது ஒருத்தர் மூலமாக நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அந்த சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்து ஒரு நாள் வரும்பொழுது அந்த சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிக்கிறாராம். அது மாத்திரமல்ல, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும். கர்த்தர் மாத்திரம் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும். அவ்வளோதான், ஒரே சிம்பிள். உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இந்த 21வது நாளில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில், அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன், உன் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. அப்போ பொதுவாகவே ஒரு உபவாச ஜபமோ தொடர் ஜபமோ 7 நாள் 21 நாள் அப்படின்னு சொல்லி 40 நாள் 50 நாள் 100 நாள்லாம் இப்போ இன்றைக்கி வைக்கிறாங்க.
இன்றைக்கி 21வது நாள். ஆக்சுவலாக நம்ம 21 நாள் ஜெபம் நடத்தினா இன்றைக்கி ஒரு ஃபைனல் டேவாக இருந்திருக்கும். அதனால் இந்த 21வது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், இன்னையிலேருந்து கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக கம்பீரமாய் களி கூர்ந்து, முதலாவது நீங்கள் வெக்கம் அனுபவித்த தேசத்திலெல்லாம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து, ரெண்டாவது ஒரு காரியம், உங்களுடைய சிறை இருப்புகளை எல்லாம் கர்த்தர் திருப்ப போகிறாராம். என்னென்ன சிறை இருப்புகளை நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியாது. கடன் ஒரு சிறை இருப்பு, வியாதி ஒரு சிறை இருப்பு, வறுமை ஒரு சிறை இருப்பு, பற்றாக்குறைகள் ஒரு சிறை இருப்பு, சில நேரங்களில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழந்து போயிருந்தோம், அது ஒரு சிறை இருப்பு. ஆனால் எந்த சிறை இருப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை திருப்பி, நான் உங்களை மீண்டும், அவர் சொல்லுகிற காரியம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த 21ஆம் தேதி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்களை இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் ஒரு தேவ சமூகத்தில் எப்படி உன் தேசம் வாழ்க்கைப்படும்னு வேதவசனம் சொல்லியிருக்கிறபடி ஒரு வாழ்க்கைப்பட வேண்டிய ஒரு பிள்ளைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதனால் எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 21ஆம் நாள் இந்த ஜெபத்தை கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய மனைவி முன்னாடி வந்து இன்றைக்கி அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. கேட்ட சத்தியத்தின்படி, கேட்ட வார்த்தைகளின்படியே வந்திருக்கிறவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் அவங்க ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் ஜெப நேரத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன், உங்கள் வெக்கத்தை எல்லாம் மாற்றுகிற தேவன், உங்கள் தேசத்தை வாழ்க்கைப்பட பண்ண போகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா, என்னை பிரஸ்தாமனிற எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தரப்பா, மனிதர்கள் கைவிட்டாலும் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்ற வார்த்தையின்படி அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே அப்பா, குடும்ப காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா, தகப்பனே திருமண வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா, தகப்பனே அது மாத்திரமல்ல பிஸ்னஸ் காரியங்களில் ஆண்டவரே அநேக இடங்களில் அப்பா பிள்ளைகள் அநேகரை நம்பி ஏமாந்து ஆண்டவரை நிற்கிற அநேகர் உண்டப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே. ஆனாலும் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிற தேவன் அல்லவா. உம்மை நம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே அப்பா, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிற நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா. தகப்பனை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா, இந்த நாள் வரை பிள்ளைகள் என்னென்ன காரியங்களில் கண்ணீரோடு வேதனையோடு என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, திருமணத்திற்கான ஏற்பாடு செய்தாலும் எங்களிடத்தில் பொருள் ஒன்றும் இல்லையே, எங்களிடத்தில் எந்த பால் பழமும் இல்லையே, பணபலம் இல்லையே என்று சொல்லி எத்தனையோ நேரங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தடையாக போய்கொண்டிருக்கிறதே, எப்படி எங்களுக்கு இது நடக்கும் என்று சொல்லி அப்பா எத்தனையோ நேரங்களில் கண்கலக்கத்தோட ஆண்டவரை இந்த நாள் வரை வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, எஸ்தர் ராஜாத்துக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரோ, ரூத்துக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரப்பா, அதே போல ஆண்டவரை அப்பா அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவங்களுடைய குடும்பங்களில் நன்மையான காரியங்கள் நடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் வெக்கத்துக்கு பதிலாக ஆண்டவரின் இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா. இந்த நாளில் அப்பா நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரை இனி நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்லப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய கரத்தை நாங்கள் பிடிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, உலக மனிதர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டானோ, கைவிடாத நேசர் நீர் எங்களோடு கூட இருந்தப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணியை நீர் கொடுத்து ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உம்முடைய பிரசன்னத்தை இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக நீர் அனுப்பும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அனுப்பும்படியாக, அநேக பிள்ளைகள் அப்பா தன்னைத்தானே அவர்களே ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரே திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அப்பா பெற்றோர்கள் எதிர்பார்ப்போடு அவர்கள் செய்து வைக்க தயாராக இருந்தாலும் பிள்ளைகள் மறுப்பு தெரிவிக்கிற அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு அவங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று ஏற்ற துணியை நீரே உருவாக்கி கொடுத்திருக்கிறீரப்பா. அதை தடை செய்யாதபடி ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுடைய மன பக்குவத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே அப்பா, நல்ல சிந்திக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுத்தப்பா. அவருடைய பெற்றோர்கள் நியமித்திருக்கிற எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் ஒத்து போய்
ஆண்டவரே அப்பா மங்களகரமான திருமண காரியங்கள் அப்பா அந்த பரிசுத்த விவாகம் உம்முடைய சமூகத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக நடக்க நீங்கள் கிருபை செய்ய போகிற தயவுக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த 7 நாட்கள் நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு அப்பா சீக்கிரத்தில் நாங்கள் இந்த 50 நாள் பிரேயர் முடிவதற்குள்ளாக அப்பா இந்த 21வது நாளில் ஆண்டவரை ஒரு மகிமையை நாங்கள் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி சொல்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாளைய தினத்திலிருந்து கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காகவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், இந்த காரியங்களுக்காக வருகிற 7 நாட்கள் நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க, தெரிந்தவர்களை அழைத்து வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் இந்த மாலை 1 மணி நேர ஜெபத்தை சொல்லி நீங்கள் அழைத்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.